ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த புத்தாண்டு பலன்கள் தாங்க. ஸோ புதிய வருடம் எப்படி பிறக்க போகுது, என்னென்ன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முக்கியமான இடத்துல மிதுன ராசி நேர்கள் வந்து இருக்காங்க. ஸோ மிதனராசி அன்பர்களுக்கு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக புத்தாண்டுக்கான பலன்களை பார்க்க இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய போகுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிறைவடைகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ புதிய வருடம் 2026 ஆனது பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் முக்கியமாக ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து நடைபெற இருக்குது. அதனுடைய வகையில் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கூடவே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா புதிய வருடம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சியாவது வழக்கம்தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். 2026 புத்தாண்டில் முக்கியமாக பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் ராகு கேதுவும் தாங்க. ஸோ இந்த வகையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2026 பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன 2 அப்படின்னா, ஒன்று நிலம், இன்னொன்று தங்கம். ஸோ 12 ராசிக்காரங்களுமே நீங்கள் எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட்டே தேவையில்லை. தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பல மடங்கு வந்து பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வீட்டு மனம் வாங்குறதோ அல்லது காடு வாங்குறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நல்ல ஒரு விலைக்கு போகும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 2026 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களுமே வந்து முதலீடு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் கண்டிப்பாக இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீனத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த ஆண்டு 2ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஜூன் 2லேருந்து குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, இந்த 2 முக்கியமான பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுக்க உச்சமடைந்து கடகத்தில் வந்து இருக்க போகிறாரு. அதே குரு மீண்டும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மராசிக்கு அதிசாரத்தில் வந்து போக போகிறாரு. ஸோ இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி என்ன தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது? எல்லா ஜோதிடர்களுமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் வீடியோ பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான கிரக மாற்றங்கள் இருக்கா, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் நாமளும் பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக ஏற்றம் தாங்க. எல்லாருமே சொல்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே வந்து கிரக அமைப்புகளை வைத்து தான் வந்து கணிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைமில் உங்களுக்கு வாய் மட்டும்தான் வந்து கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமே. ஸோ வாயே பேசாதீங்க, வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கோபம் அதிகமாக வரும். அந்த கோபம் தான் உங்களை வந்து ஒரு சில விஷயங்களை பேசவும் வைக்கும். அதனால் கோபத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது இருப்பீங்க, தூரத்துலேருந்து யாராவது உங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமாகவோ இல்லை யாரும் சொந்தக்காரங்க மூலியமாகவோ நீங்கள் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து கெட்ட செய்திகள் எதுவும் வந்துடுமோ அப்படின்லாம். ஏன்னா எல்லாமே நல்ல செய்தியாக தான் வரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், இப்படி எல்லா மாற்றங்களும் கண்டிப்பாக நடக்கும். 2026 இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். வியாபாரமும் அப்படி தான். வியாபாரத்தில் எதுவும் பாதிப்புகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இனிமேட்டுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்து பேசணும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் உறுதி கொடுக்குறீங்க, வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் யோசித்து கொடுங்க. இல்லைன்னா உங்களால் வந்து சமாளிக்க முடியாது. நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான முன்னேற்றத்தை கொடுக்கும்.
கண்டிப்பாக வந்து கொடுக்கும். படிப்பில் இருந்த தடை, உத்தியோக தடை, வியாபார தடை அப்படின்னு எங்கெல்லாம் நீங்கள் தடைகளை பார்த்தீங்களோ, எதெல்லாம் செய்யலாம்னு நினச்சி அதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ வந்து நீங்க போகுது. ஸோ தடை நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தொட்டது எல்லாமே வந்து தொடங்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு ரொம்ப நாட்களாக வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பிறந்த உடனேயே என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியாது. ஒரு மேஜிக் மாதிரி 2 நாளில் வந்து எல்லாமே சரியாக போய் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைமிங். இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட தொடர்ந்து சிகிச்சையோ அல்லது மருந்து மாத்திரைகளோ எடுத்துகிட்டு இருந்தாலுமே அதெல்லாம் சரியாக போயிடும். நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஸோ கூட்டு தொழிலில் இருந்து நீங்கள் இப்போ வெளியே வந்து தனியாக தொழில் தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் தரக்கூடிய நம்பிக்கையை யாரும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் சுயமாக வந்து சம்பாதிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதை பற்றியும் பயப்பட மாட்டீங்க. ஸோ வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன வாழ்க்கை இது அப்படின்னு பயந்து தான் இருக்கும், பயமாக இருக்கும். எப்போ நீங்கள் தனித்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அது வரையும் உங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஒருத்தங்களை சார்ந்து இருக்க இருக்க நமக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்போதுமே வந்து மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது, தனித்து போராட கற்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து நல்லது நடக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்று தான். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, தனித்து இயங்க கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இந்த சமூகத்தை வந்து சரியாக வந்து நடத்துறதுக்கான ஒரு தைரியமும் உங்களுக்கு இருக்கும். கோபம் மட்டும் ஆனால் வேண்டாம். இந்த கோபத்தை மட்டும் இந்த டைமில் குறைச்சிட்டிங்க அப்படின்னா போதும். உங்களை விட ஒரு பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இந்த கோபம் உங்களுக்கு குறுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாயாலே கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் அமைதியாக தாங்க இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அவசரப்பட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் வந்து கையெழுத்து போட்டுறாதீங்க. அதே மாதிரி அதாவது உங்களுக்கு வேலையே பிடிக்கல அப்படின்னா கூட டக்குன்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் வந்து இழுத்து பிடிங்க. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை விடக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் எந்த வேலையும் கிடைக்காமையே முன்னாடியே அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்காமலே போயிடும். ஸோ உங்களுக்கான அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வாங்க. அப்போ தான் நல்லது. இந்த காலகட்டங்களில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஆரம்பிச்சுட்டு வேலையை வந்து போடுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் எதுவாக ஒன்று செய்யுங்க. செய்கிறத வந்து முயற்சி பண்ணி நம்பிக்கையோட தொடர்ச்சியாக பண்ணுங்கள். லாபமோ நஷ்டமோ செய்து பார்த்தா தான் வந்து நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். இந்த டைமில் மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப ஆர்வத்தோட வேகமாக செய்வீங்க. வியாபாரத்தை நல்லா பெருக்குவீங்க. கூட்டாளிங்கள்ட்டெல்லாம் வாக்குவாதம் செய்யாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த ஆவர வேலையை பாருங்கள். துணையும் அப்படியே தான். மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் நீங்கள் கோபத்தை காட்டக்கூடாது. துணையும் வந்து கோபத்தை வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா பணம் வந்து உங்களுக்கு பல வழிகளில் வந்து வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடு இப்படி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ குடும்பத்தில் எப்போதுமே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி கட்ட பாருங்கள். அதில் மட்டும் அடுத்தவங்களுடைய தாக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் 3வது மனுஷங்க நுழைய விடாதீங்க. அவங்க நுழைஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை கலைச்சி விட்ருவாங்க. ஸோ குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடாமல் பார்த்துக்கோங்க. மற்றவங்களும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான். ஸோ அற்புதமான ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் மிதுனராசி நேயர்களுக்கு 2026. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளும் இந்த 2026 உங்களுக்கு ஏற்படும். அதாவது பல்லில் ஏதாவது பிரச்சனை வரும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ் இல்லை ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படும். ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். இந்த டைமில் இந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் இந்த வருடம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புதுமையான வழிகளையும் புதுமையான செயல்களையும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாத மாதிரியான வாழ்க்கையில் இருப்பாங்க. 2026 உங்களுக்கு பல வழிகளில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்க தயாராக இருக்குது. அப்படிங்கும் பொழுது நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து மிதுன ராசிக்காரங்க 2026 ராகவேந்திரரை வழிபாடு செய்யுங்க. ஸோ ராகவேந்திர சுவாமிகள் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மந்திரங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா பாராயணம் செய்யுங்க. இல்லைன்னா போட்டு கேளுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அவர் தான் இருக்கிறாரு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் எதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்க தயாராக இருக்காரு. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க, வார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க. எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு யார்ட்டையும் எதுவும் பேச வேண்டாம். இந்த வாயை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா போதும். 2026 உங்களுக்கு சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, மிதுனராசி அன்பர்களே தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் மறக்காமல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.